சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருந்தாலும் எண்மண் எண் மக்கள் நிறைவு விழா மாநாட்டிற்கு பிறகு முக்கிய அரசியல் மாற்றம் நிகழும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். திருப்பூர் பல்லடத்தில் மாநாடு நடைபெற இருக்கும் இடத்தை ஆய்வு செய்தபோது அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை மேடை பகுதியில் பார்ப்போம். பல்லடம் பகுதியில் மாதாப்பூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 27ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு மேல வர இருக்கிறாங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்க நடக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் செந்தில்வேலன் இருக்கிறாங்க, பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் இருக்கிறாங்க. இதுவரை சரித்திரத்திலே இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இது இருக்கும். குறிப்பாக 234 தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக முக்கிய மாற்றமாக இருக்கும். 1947க்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் 2 நாட்கள் தமிழகத்துல இருக்காங்க. 27ஆம் தேதி இங்க இருக்கிறாங்க, 28ஆம் தேதி இங்க இருக்கிறாங்க. 2 நாட்கள் தமிழகத்திற்காக கொடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தொண்டர்கள் வர இருக்கிறாங்க. குறிப்பாக கொங்கு பகுதியில அதிகமாக தொண்டர்கள், ஏன்னா இந்த பகுதியில விழா நடைபெற இருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த விழா நடக்க இருக்கிறது. அதனால் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் அதே நேரத்துல தொண்டர்களுடைய உற்சாகம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை செஞ்சிருக்கிறது. ஸோ இந்த யாத்திரை பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல தமிழகம் முழுவதுமே பெரிய வரவேற்பு. தென் தமிழகத்துல, டெல்டா பகுதியில, மத்திய தமிழகத்துல, நடு தமிழகத்துல, நடுநாடு என்று சொல்லுவோம், விழுப்புரம் பகுதி எல்லாமே. அதனால இன்னைக்கு இந்த பகுதியில இந்த யாத்திரை ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, சரித்திரத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு இருக்கும். அது